முத்துக்குமாரனுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு 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 ஷார்ட் டைமில் வந்து ஒரு சூறாவளி மாதிரி ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டாப்புல. ஒரு தன்னை கவிதை உலகத்தில் கற்பனை உலகத்தில் இருந்த முத்துக்குமார் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் தன் உடம்பை பார்த்துக்கிறாம போனதனுடைய விளைவு தான் அன்னைக்கு அவருடைய மரணம்ங்கிறது. ஒரு பெரிய இழப்பு. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன், மிகப்பெரிய ஒரு கலைத்தாகத்தோடு தெரிந்தவன் அப்படி இன்னைக்கு அவர் மறைந்து போயிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அவருடைய நட்பாக இருந்தவர்கள், உடன் பணியாற்றியவர்கள் அந்த குடும்பத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை. அது யாரும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த பழகினதோடு அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இத்தனை வருஷ காலத்துக்கு பிறகும் அந்த குடும்பத்தை கூட்டு வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு, அவங்க மனைவி 3 பேரையும் உட்காந்துருக்குறாங்க. முத்துக்குமாரை பற்றி அவர்கள் பேச்ச அவருடைய கண்கள் எல்லாம் பார்க்குறப்போ அப்படியே நமக்கே ஒரு மாதிரி வேதனையாக இருக்குது. 2வது குழந்தையெல்லாம் வந்து சிறு குழந்தையாக இருக்கப்போ முத்துக்குமார், இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 10-12 வயசு இருக்கும், 3-4 வயசு குழந்தையாக இருக்கிறப்ப அந்த முத்துக்குமார் இறந்து பண்ணார். அப்படிங்கும்போது அதெல்லாம் அந்த தகப்பனின் வலியை வேதனையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. 2வது தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் தாயினுடைய அன்பை, தாயினுடைய தியாகத்தை, தாயினுடைய உணர்வுகளை சொல்லி நிறைய பாடல் இருக்கு. தகப்பனின் உணர்வுகளை சொல்கிற பாடல் வந்து இல்லவே இல்லை. அது ஒரு வெற்றிடமாகவே இருந்துச்சு.